திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பொங்கல் திருவிழாவில் திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சுவாமி ஊர்வலத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய கஞ்சா போதை இளைஞர்கள் யார்? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த சித்தாத்துறை கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு முத்தாலம்மன் கோவிலில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அப்போது தேவிகாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மேளமடிக்கும் இடத்தில் ஆட்டம் போட்டு சுவாமி வீதி உலாவிற்கு தடையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த இளைஞரிடம் விழா குழுவினர் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, சுவாமி ஊர்வலம் போகட்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் கஞ்சா போதையில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த அவர் ஊர் மக்களிடம் கடும் வாக்குவாதம் செய்ய அவரை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக ஓரம் போக வைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் தன்னை அடித்து விட்டதாக தேவிகாபுரத்திற்கு தகவல் சொல்லி 3 ஆட்டோக்களில் ஆட்களை வரவழைத்திருக்கிறார். கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சுவாமி ஊர்வலத்தை தடுத்து அங்கிருந்த மக்களிடம் தகராறு செய்துள்ளனர். உடனே திமுக துணை செயலாளர் ராஜசிம்மன் இளைஞர்களிடம் சமாதானம் செய்ய முயற்சி செய்ய அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் ராஜசிம்மனின் தலை மற்றும் கை உடைந்து விட்டது. வழியில் துடித்த அவரை ஆரணி அரசு மருத்துவமனையில் கிராம மக்கள் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் கஞ்சா போதையில் கலாட்டா செய்தவர்களை கைது செய்ய கோரி அவலூர்பேட்டை தேவிகாபுரம் சாலையில் அமர்ந்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலூர் டிஎஸ்பி மனோகரன், சேத்துப்பட்டு காவல் ஆய்வாளர் ராஜாராம் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்கிறோம் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். கஞ்சா போதையில் கலாட்டா செய்த இளைஞர்களை அடையாளம் கண்டுபிடித்த போலீசார் அவர்களை கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.